இந்தியாவில் தொழில் தொடங்கும் நெறிமுறைகளை எளிதாக்கும் வகையில் கடந்த 25 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த வெளிநாட்டு முதலீட்டு ஊக்குவிப்பு வாரியத்தை கலைக்கும் முடிவை அமைச்சரவை ஏற்றுக்கொண்டதாகவும், இனி சம்பந்தப்பட்ட துறைகளே அந்நிய முதலீட்டை நெறிப்படுத்தும் முடிவுகளை கவனித்துக் கொள்ளும் என்றும் அருண்ஜேட்லி தெரிவித்தார். இத்துடன் இந்திய ராணுவத்திற்கு தேவையான உபகரணங்களை அரசுடன் இணைந்து தயாரிக்க தனியாருக்கு அனுமதி வழங்குவது, இந்தியாவிலேயே பொருட்களை தயாரிக்கும் திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்படும் பொருட்களை அரசு கொள்முதல் செய்வதற்கு முன்னுரிமை வழங்குவது, சர்க்கரை ஆலைகள், கரும்பு விவசாயிகளுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 255 ரூபாய் வீதம் வழங்க விலை நிர்ணயிக்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் இருந்து கிரேட்டர் நொய்டா வரை 5503 கோடி ரூபாய் செலவில் மெட்ரோ ரயில் திட்டம் அமைக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாகவும், அஸ்ஸாம் மாநிலம் கம்ரூப் பகுதியில் 1123 கோடி ரூபாய் செலவில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கவும், தேசிய நீர்வழி தடங்களுக்கான பராமரிப்பு மற்றும் மேம்பாட்டிற்கு 2.5% நிதி வழங்க வகை செய்யும் மத்திய சாலை நிதி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார்.